ஆழ்வார்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல ஆழ்வார்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இந்த 12 ஆழ்வார்களுடைய பர்த்டேஸ், அத திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருநக்ஷத்திரம் என்னைக்கு அப்படிங்கறத கத்துப்போம். அண்ட் ஒரு ஆழ்வாருடைய அம்சம் என்னன்னு கத்துப்போம். அம்சம்னா என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எசென்ஷியலி இதுதான் இன்னையோட செஷன்ஸ் பிளான். And then as usual you will have an interesting story at the end. Okay. So first ஆழ்வார்கள்னா யாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடியன் ஒரு விஷயம் சொல்றேன். பெருமாள் நிறைய அவதாரம் எல்லாம் பண்றார் இல்லையா? பெருமாள் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன், அவர் வைகுண்டத்திலேருந்து இறங்கி ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம் அப்படின்னு நிறைய அவதாரங்கள் பண்றார். எதுக்கு அவதாரம் பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தரத்துக்காக பண்றார். பட் மெனி டைம்ஸ் என்ன ஆயிடுறதுன்னு கேட்டா, பெருமாள் சொல்ற டீச்சிங்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபுல்லா புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா பெருமாள் ரொம்ப சுப்பீரியரா இருக்கார், ரொம்ப கிரேட்டா இருக்காரா, அவர் நம்மள மாதிரி இல்லை. அதனால கொஞ்சம் நம்ம பாஷையை பேசினாதான் நம்மளுக்கு புரியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கெல்லாம் இப்ப சின்ன குழந்தைகள், உங்களுக்கு காலக்ஷேபம் கேட்டா புரியுமா? கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? காலக்ஷேபம் அப்படிங்கிறது ரொம்ப பிக் உபன்யாசம், அதுல கொஞ்சம் டஃப் லாங்குவேஜ் பேசுவா. ஸோ அந்த லாங்குவேஜ்ல விஷயம் சொன்னா உங்களுக்கு இந்த வயசுல புரியறது கஷ்டம். பட் சிம்பிளா இங்கிலீஷ்ல கொஞ்சம் கலந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் தமிழ்ல சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்லையா? சோ ஹையர் ஸ்டாண்டர்ட் விஷயம் புரியறது கஷ்டம். அதை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணி நம்மள மாதிரி பேசுறவா பேசினா புரியறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப டீச்சர்ஸ் சொல்றது புரியறதை விட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது உங்களுக்கு பெட்டரா புரியறதோ இல்லையோ? அந்த மாதிரி யோசிச்சு பெருமாள் என்ன பண்ணாராம், பெருமாள் ஒரு டீச்சர் மாதிரி இருக்க, டீச்சர் மாதிரியே இருந்து டீச் பண்ணா கொஞ்சம் பீப்புளுக்கு எல்லாம் புரியல. அதனால பீப்புளுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கொஞ்சம் கிரேட் பீப்புளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாராம் பெருமாள். அதனாலதான் ஆழ்வார்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு அவர் நினைச்சார். சோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு கேட்டா, பெருமாள் நம்மளுக்கெல்லாம் விஜாத்தியரா இருக்கார். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட்? ஜாதி அப்படின்னா ஒரு புரோட்டோடைப், ஒரு குரூப் அப்படின்னு அர்த்தம், ஒரு கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் ஒரு பர்டிகுலர் ஜாதியில இருக்கார். ஜாதி இன் த சென்ஸ் அவர் ஒரு கேட்டகரியில இருக்கார். அந்த கேட்டகரி இஸ் நாட் த சேம் அஸ் அவர் கேட்டகரி. நம்மளாம் இருக்கோம்ல பீப்புள்லாம், நம்மள மாதிரி சில்ட்ரன், அடியன் மாதிரி லேடிஸ், இல்ல ஜெனரல் ஜென்ஸ் பீப்புள், நார்மல் பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட், அவள்லாம் வேற ஜாதியில சேர்ந்தவாளா இருக்கா. அவள்லாம் ஒரு ஜீவாத்மா கோஷ்டி அப்படின்னு சொல்லுவா. தட் இஸ் தே ஆர் நாட் லைக் பெருமாள். தே ஆர் பெருமாள் சுப்பீரியர் டு தெம், தே ஆர் சப்சர்வியன்ட் டு பெருமாள். ஓகே. சோ பெருமாள் and we belong to different jatis. So we say that பெருமாள் is vijatiyan to us. விஜாத்தியன்னா வேற ஜாத்திய சேர்ந்தவர், பெருமாள் வேற கேட்டகரி. ஆனா ஆழ்வார்கள் எப்படின்னா சஜாத்தியர்கள், நம்ம கேட்டகரி, நம்மள மாதிரி அவளும் ஜீவாத்மாக்கள், அவளும் நம்மள மாதிரி பீப்புளா நம்ம கிட்டக்க பழகி நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்தா. அதுக்காக தான் பெருமாள் அமிச்சார். பெருமாள் நினைச்சார், நான் விஜாத்தியனா இருக்கேன், நான் கொஞ்சம் சுப்பீரியர் கேட்டகரியில இருக்கேன், அதனால நான் பேசுற லாங்குவேஜ், நான் சொல்ற டீச்சிங்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஜனங்களுக்கு, அதனால அவளுக்கு புரியற மாதிரி அவள மாதிரியே ஒருத்தர், அவள மாதிரியே ஒரு ஜீவாத்மாவையே பட் ஹேவிங் கிரேட்டர் நாலேஜ், அந்த மாதிரி ஒருத்தர் அமைச்சு வச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவளுக்கு சொல்லி தரத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டு he decided to send some leaders. Okay, so to redeem us mortals, the Lord decided to send leaders from the same. மானிட்டர், அதாவது ஒரு குரூப்பை லீடு பண்றவா, தலைவர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்வா இல்லையா? அந்த மாதிரி யார்
முன்னாடி இருக்காளோ? இப்ப உங்க கிளாஸ்ல எல்லாம் லீடர் மானிட்டர் எல்லாம் உண்டா ஸ்கூல்ல? யாரு இந்த கொஸ்டினை கேட்டா? எந்த குழந்தை இந்த கொஸ்டினை கேட்டாமா? லீடர்னா யாருன்னு புரிஞ்சுதா? வாழ்க்கை யார் கேட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அமோகா. அமோகா, உனக்கு லீடர்னா யாருன்னு புரிஞ்சுதா? ஓகே. லீடர்னா கிளாஸ்ல அஹெடா இருக்கிறவா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? சோ இங்க ஆழ்வார்கள் எல்லாம் லீடர்ஸா இருந்தா. சோ மொத்தத்துல இந்த லீடர்ஸா அனுப்பணும் அப்படின்னு யார நினைச்சார் பெருமாள்? யார லீடரா அனுப்பலாம் நினைச்சார் அப்படின்னு பார்த்தா, பெருமாள் கிட்டக்க நிறைய டிவைன் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? உங்களுக்கே தெரியும், லார்ட் விஷ்ணு கிட்ட சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், கதை இருக்கும், வில் இருக்கும், வாள் இருக்கும் இல்லையா? வில்லுனா போ, வாள்னா ஸ்வாட், அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சங்கு, சக்கரம், காஞ்ச் டிஸ்கஸ் அதெல்லாம் வச்சுட்டு இருப்பார் பெருமாள். சோ இந்த டிவைன் வெப்பன்ஸ் எல்லாமே வெறும் வெப்பன்ஸ் கிடையாது. அவ எல்லாமே நித்திய சூரிகள் அப்படின்னு பேர் கொண்டவா. ஓகே, அவ எல்லாருமே ஆக்சுவலி பீப்புள் மாதிரி தான், டிவைன் பீயிங்ஸ் who have taken the form of weapons to be of service to பெருமாள். ஓகே, சோ அந்த டிவைன் வெப்பன்ஸ அனுப்பலாம் ஆழ்வார்களா நினைச்சார். அதே மாதிரி பெருமாள் கிட்டக்க நிறைய டிவைன் ஆர்னமெண்ட்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வைஜெயந்தி மாலை, அப்புறம் ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு மோல் ஒண்ணு இருக்கும் பெருமாள் கிட்டக்க. இதெல்லாம் பெருமாளுடைய ஆபரணங்கள், அதாவது ஆர்னமெண்ட்ஸ். அதெல்லாமும் நித்திய சூரிகள் தான். அவெல்லாமும் பீப்புள் தான். they have taken forms of those ornaments to decorate the Lord, to be of service to the Lord. சரியா? சோ பெருமாள் தன்னோட டிவைன் ஆர்னமெண்ட்ஸ், தட் இஸ் திவ்ய ஆபரணங்கள், and டிவைன் வெப்பன்ஸ், தட் இஸ் திவ்ய ஆயுதங்கள், இவா எல்லாரையும் ஆழ்வார்களை அனுப்பணும்னு நினைச்சார். இப்ப இவாள மட்டும் இல்ல, கருடன் மாதிரி சில பேர்லாம் இருக்கா. கருடன் இருக்காரு இல்லையா, பெருமாளோட வாகனம், அவரும் ஒரு நித்திய சூரி தான். அவரையும் ஒரு ஆழ்வார அமைச்சார் பெருமாள். அதே மாதிரி பூமி தேவி அப்படின்ற தாயாரும் ஒரு நித்திய சூரி, அவளையும் ஒரு ஆழ்வார அமைச்சார் பெருமாள். ஓகே, சோ பெருமாள் தன்கிட்ட இருக்கிற திவ்ய ஆயுதங்கள் அப்புறம் திவ்ய ஆபரணங்கள், தட் இஸ் டிவைன் வெப்பன்ஸ் அண்ட் டிவைன் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் a few நித்திய சூரிஸை சூஸ் பண்ணி நீங்கள்லாம் ஆழ்வார்களா போங்கோ, so that you can teach people in a simpler way அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். சோ இப்ப அடியன் என்ன சொன்னேன், இந்த டிவைன் ஆர்னமெண்ட்ஸ், டிவைன் வெப்பன்ஸ் இதெல்லாம் நித்திய சூரிகள் தான் சொன்னேன் இல்லையா? சோ இந்த நித்திய சூரிகள்லாம் திவ்ய சூரிகளை அவதாரம் பண்ணு. ஓகே, திவ்ய சூரிகள் or divya suri is the name, is the Sanskrit name for ஆழ்வார். ஆழ்வார்கள் அப்படிங்கறத எப்படி சம்ஸ்கிருதமாக்குறதுன்னு கேட்டா திவ்ய சூரி அப்படின்னு சொல்லலாம். சரியா? நித்திய சூரிகள் திவ்ய சூரிகளா வந்தா, ஆழ்வார்களா வந்தா. இப்ப ஆழ்வார் அப்படிங்கிற டேர்முக்கு என்ன அர்த்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்ங்கிறது ஒரு தமிழ் பதம். ஆழ்ந்த பக்தியுடையவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்ந்த பக்தினா என்ன? டீப் டிவோஷன். யாருக்கு ரொம்ப நிறைய பக்தி இருக்கோ, டீப்பா டிவோஷன் இருக்கோ, அவளுக்கு ஆழ்வார்கள்னு பேர் வந்தது. அவ கிட்டக்க அப்படியே சொற்ற பக்தி இருக்குமா, பெருமாளை நினைச்சு அப்படியே உருகுவா அவள்லாம். அதனால அந்த உருகிற விஷயங்கள்லாம் அவ வாயிலேந்து பாசுரங்களா வந்தது. கொஞ்சம் தமிழ்ல பாசுரங்களா பாடினா பெருமாளோட பக்தியில ஆழ்ந்திருந்து, அதனால அவளுக்கு ஆழ்வார்கள்னு பேரு. இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இந்த ஆழ்வார்கள் திவ்ய சூரிகள்னு பேர் கொண்டவா இல்லையா? அவ பாடின பிரபந்தங்களுக்கு பேரு, அதாவது அவ பாடின பாட்டுக்களுக்கு எல்லாம் என்ன பேருன்னு கேட்டா திவ்ய பிரபந்தம்னு பேரு. இந்த திவ்ய பிரபந்தங்கள் 4000. ஓகே, there are 4000 verses which constitute the திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தங்கள்ல 108 பிளேசஸ் பத்தி பாடியிருக்காவா. அந்த பிளேசஸ்க்கெல்லாம் என்ன சொல்லுவா? தேசம்னு சொல்லுவா இல்லையா? இப்ப திவ்ய பிரபந்தத்துல திவ்ய சூரிகள் பாடின தேசங்கள்
திவ்ய தேசங்கள் அப்படின்னு பெயர் பெற்றது. சோ 108 திவ்ய தேசங்கள் இருக்கு, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு, 12 திவ்ய சூரிஸ் இருக்கா. ஓகே, சோ இதுதான் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். Now we will know the names of the 12 divya suris or the 12 ஆழ்வார். நன்னா கவனிச்சுக்கோங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு 12 பேர் இருக்கா. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, அதை நான் பாடி காமிக்கிறேன். பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் திருமழிசை நம்மாழ்வார் மதுரகவி பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர தொண்டரடிப்பொடி திருப்பாணி திருமங்கை இவர் ஆழ்வார்கள் 12 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓகே, சோ இப்ப இந்த 12 ஆழ்வார் நேம்ஸ நம்ம ரீட் அவுட் பண்ணி ரிவைஸ் பண்ணலாம். ஃபைன், யார் ரீட் அவுட் பண்றேன்? அடியன் ஸ்லைட் காமிக்கிறேன், யூ கேன் ரீட் இட் அவுட். 3 children will read out the list. யார் ரீட் அவுட் பண்றேன்? ஓகே, ஜெயஸ்ரீ, கவின் கிருஷ்ணா, தீக்ஷா 3 பேரும் ரீட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம், ஒன் ஆஃப்டர் தி அதர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் கவின். யார் படிச்சா? தீக்ஷா படிச்சது யாருமா? தீக்ஷா படிச்சியா? ஓகே ரைட். அடுத்து ஜெயஸ்ரீ படி, அடுத்தது கவின் படி. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். எக்ஸலென்ட், சூப்பர், வெரி குட். யாருமா? என்னமா கண்ணா? வீரங்கராமானுஜமடியேன். ரங்கராமானுஜம் என்னடா கண்ணா? அடியேன் அதுல 2 வாட்டி பூதத்தாழ்வார் இல்ல அடிக்கல. பூதத்தாழ்வார் இருந்தாரே, ஏன் இல்ல? காமிக்கிறேன் உனக்கு. இருக்கார் பாரு, பூதத்தாழ்வார் இருக்கார் பாரு, இங்க இருக்காரா? பாயிண்டர் வருது பாரு. ஓகே, 12 பேரும் இருக்கா? சரி, மேல போலாம் நம்ம. சோ இப்ப வந்து எந்த ஆழ்வார் யாருடைய அம்சம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ முதல்ல பொய்கை ஆழ்வார்ங்கிறவர் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்குனுடைய அம்சம். பெருமாள் கிட்ட சங்கம் இருக்கோ இல்லையோ, காஞ்ச், அதனுடைய அம்சம் யாருன்னு கேட்டா பொய்கை ஆழ்வார். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நான் வந்து 4 ஆழ்வார்ஸா சொல்லி தரேன். யூ ட்ரை டு லேர்ன் திஸ் ஆஸ் அடியன் இஸ் டீச்சிங். ஓகே, சோ இப்ப நான் ஸ்லைட மூடிட்டு கேட்கிற கேள்வி பதில் சொல்ல ட்ரை பண்ணணும், சரியா? சோ அப்படியே பை ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ முதல்ல பொய்கை ஆழ்வார்ங்கிறவர் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கத்தினுடைய அம்சம். அடுத்தபடியா பூதத்தாழ்வார் அப்படிங்கிறவர் கதையினுடைய அம்சம். பெருமாளோட கதை கௌமோதகின்னு பேர் இருக்கு, அதனுடைய அம்சம். பேயாழ்வார்ங்கிறவர் நந்தகம் அப்படின்னு பெருமாளுடைய வாழ் ஸ்வாடோடைய அம்சம். அப்புறம்
ஃபோர்த் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார், அவர் சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சம். So again we'll go பொய்கை ஆழ்வார் பாஞ்சஜன்யம், பூதத்தாழ்வார் கதா, பேயாழ்வார் நந்தகா, திருமழிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரம். சரியா? இப்ப யார் சொல்றேன், யாருடைய அம்சம் யாருன்னு? ஓகே, வைஷ்ணவி நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க. வைஷ்ணவி 4 பேர் உட்காந்துருக்காளே, யாருமா 4 பேர்? பண்ணுங்க எல்லாரும், நோ ப்ராப்ளம். ஏந்து போக வேண்டாம் குழந்தைகளா. வெரி ஹாப்பி டு ஹேவ். 40 பேர் வந்தாலும் சந்தோஷம். எல்லாரும் வாங்க, மோஸ்ட் வெல்கம். யூ கேன் ஆல்சோ ஆன்சர். யார் உன்னோட கசின்ஸ் வந்திருக்காளா? மோஸ்ட் வெல்கம் குழந்தைகளா, எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்க செஷன். ரொம்ப சந்தோஷம். சரி, வைஷ்ணவி சொல்லு. பொய்கை ஆழ்வார் யாருடைய அம்சம்? பாஞ்சஜன்யம் சங்கோட அம்சம். வெரி குட், சூப்பர், வெரி நைஸ். அடுத்தது மஹீதரன், நீ சொல்லுமா. பூதத்தாழ்வார் யாருடைய அம்சம்? கதை. கதை, வெரி குட். அடுத்தது இது யாரு ஹேண்ட் ரைஸ்? ஜெயஸ்ரீ தான் ஹேண்ட் ரைஸ் பண்ற. ஓகே, நீ இப்போ ஆன்சர் பண்ணிட்டதுனால நான் வேற யாராவது ஆன்சர் பண்ணால பாக்குறேன். Anybody else raising the hand? பத்ரி ஆன்சர் பண்றியா? பண்ணு. பத்ரி சொல்லு. பேயாழ்வார் யாருடைய அம்சம்? நந்தகம். வெரி குட். விஷாகிருதி திருமழிசை ஆழ்வார் யாருடைய அம்சம்? திருமழிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரம். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் 4க்கு போலாம். நெக்ஸ்ட் செட் கேட்டதுக்கு அப்புறம் பழைய செட்டும் திருப்பி கேட்கலாம், அதனால அதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா? ஓகே, மூவிங் ஃபர்தர். நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் விஸ்வக்சேனருடைய அம்சம். இப்ப விஸ்வக்சேனருங்கிறவர் யாருன்னு கேட்டா, பெருமாள் நாராயணனுடைய கமாண்டர் இன் சீஃப். அவர் தான் எல்லா சாசனத்தையும் பார்த்துப்பாராம். சாசனம்னா ஆல் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, பெருமாள் நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு இருக்காரு, எல்லா வேர்ல்ட்ஸையும் கவர்ன் பண்றாரு பெருமாள். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் மேனேஜ் பண்றது யாருன்னு கேட்டா விஸ்வக்சேனர் தான். சேனை முதலியார் அப்படின்னு தமிழ்ல அவருக்கு பேரு, விஸ்வக்சேனர்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அம்சம். ஓகே, மதுர கவி ஆழ்வார்ங்கிறவர் நம்மாழ்வாருடைய சிஷ்யர். அதனால அவர் யாரோட அம்சம்னு கேட்டா விஸ்வக்சேனருடைய ஒரு பரிஜனத்தினுடைய அம்சம். பரிஜனம்னா அசிஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். சோ விஸ்வக்சேனருக்கு நிறைய அசிஸ்டன்ட்ஸ் உண்டு. அதுல ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு குமுதர்னு பேரு. அந்த குமுதருடைய அம்சம் தான் மதுர கவி ஆழ்வார். ஓகே, அடுத்தபடியா குலசேகர ஆழ்வார் கௌஸ்துபம்னு பெருமாள் ஒரு ரத்னம் சாத்தின்னு இருப்பார், ஒரு மணி. அந்த மணியினுடைய அம்சம் தான் குலசேகர ஆழ்வார். அப்புறம் கருடனுடைய அம்சம்னா பெரியாழ்வார். சோ இந்த 4 ஆழ்வார்கள் யாரு? நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அம்சம், மதுர கவி ஆழ்வார் குமுதருடைய அம்சம், குலசேகர ஆழ்வார் கௌஸ்துப ரத்னத்தினுடைய அம்சம், பெரியாழ்வார் கருடனுடைய அம்சம். அகெயின் ரிவைசிங் பேக் த ஃபர்ஸ்ட் செட். பொய்கை ஆழ்வார் பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சம், பூதத்தாழ்வார் கதையினுடைய அம்சம், பேயாழ்வார் நந்தகத்தினுடைய அம்சம், திருமழிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சம். நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் அம்சம், மதுர கவி ஆழ்வார் குமுதர் அம்சம், குலசேகர ஆழ்வார் கௌஸ்துபாம்சம், பெரியாழ்வார் கருடனுடைய அம்சம். Now coming back to questions. Okay, enthusiastic-ஆ இருக்கீங்க எல்லாரும். ரங்கராமானுஜம் நீ சொல்லு. நம்மாழ்வார் யாருடைய அம்சம்? யாருமா? நம்மாழ்வார் யாருடைய அம்சம்? ஓகே, தெரியுமா ரங்கராமானுஜம்? விஸ்வக்சேனர். ஃபேண்டாஸ்டிக். ஸ்ரீநிகேதன் நீ சொல்லு. மதுர கவி ஆழ்வார் யாருடைய அம்சம்? குமுதன். வெரி குட், வெரி நைஸ். சித்யா நீ சொல்லு. அடுத்தது யாரு? குலசேகர ஆழ்வார். அவர் யாருடைய அம்சம்? கௌஸ்துபன்.
கௌஸ்துபம். ஃபேண்டாஸ்டிக். அமோகா பெரியாழ்வார் யாருடைய அம்சம்? கருடன். வெரி நைஸ். சஞ்சனா பொய்கை ஆழ்வார் யாருடைய அம்சம்? வெரி குட், சூப்பர். ஓகே, வைஷ்ணவி பக்கத்துல யாரு இருக்கா? கிருஷ்ணராகவன் தானே? பூதத்தாழ்வார் யாருடைய அம்சம்மா? பூதத்தாழ்வார் யாருடைய அம்சம்? கத. வெரி நைஸ். ஓகே, சரோஜா ரவீந்திர ஐடியில இருக்கிற குழந்தை யாருமா? நீ சொல்லு. கிருஷ்ணா. ஓகே, நீ சொல்லு. பேயாழ்வார் யாரோட அம்சம்? ஓகே, வெரி நைஸ். வேற யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணவாளே பண்ணிட்டு இருக்கேளே? வேற யாரையாவது கேட்கட்டுமா? திருமழிசை யாருடைய அம்சம்? அத்வைத். யாருடைய அம்சம் கண்ணா? சுதர்ஷன சக்கரம். ஃபேண்டாஸ்டிக், வெரி குட், சூப்பர். ஓகே, வி கண்டினியூ. அடுத்த செட்டு, லாஸ்ட் செட்டு. ஆண்டாள் அப்படின்றவா பூமி தேவியினுடைய அம்சம். சரியா? பூமி தேவியினுடைய அவதாரம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வி ஹேவ் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவர் வைஜெயந்தி மாலையினுடைய அம்சம். வைஜெயந்தின் பெருமாளுடைய கழுத்துல அழகா ஒரு மாலை இருக்கும், அதனுடைய அம்சம் தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். திருப்பான ஆழ்வார்ங்கிறவர் ஸ்ரீவத்சம்னு பெருமாளுடைய செஸ்ட்ல ஒரு மோல் மாதிரி இருக்கும், ஒரு மரு அப்படின்னு சொல்லுவா, அதாவது ஒரு மார்க் மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதனுடைய அம்சம் திருப்பான ஆழ்வார். அண்ட் ஃபைனலி திருமங்கை ஆழ்வார் பெருமாளுடைய ஷார்ங்கத்தினுடைய அம்சம். ஷார்ங்கம்ங்கிறது பெருமாளுடைய போ. ஓகே, போ அண்ட் ஆரோ இருக்கும் இல்லையா, அந்த போ, அதனுடைய அம்சம் திருமங்கை ஆழ்வார். சோ ரிவைசிங் திஸ் அகெயின். ஆண்டாள் பூமி தேவியினுடைய அவதாரம், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வைஜெயந்தி மாலையினுடைய அம்சம், திருப்பான ஆழ்வார் ஸ்ரீவத்சத்தினுடைய அம்சம், அண்ட் திருமங்கை ஆழ்வார் ஷார்ங்கத்தினுடைய அம்சம். சரியா? ரிவைசிங் பேக் ஆல் த 12. பொய்கை ஆழ்வார் பாஞ்சஜன்யம், பூதத்தாழ்வார் கதை, பேயாழ்வார் நந்தகம், திருமழிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரம், நம்மாழ்வார் விஸ்வக்சேனர், மதுரகவி ஆழ்வார் குமுதர், குலசேகர ஆழ்வார் கௌஸ்துபம், பெரியாழ்வார் கருடன். ஆண்டாள் பூமி தேவி, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வைஜெயந்தி மாலை, திருப்பான ஆழ்வார் ஸ்ரீவத்சம், திருமங்கை ஆழ்வார் ஷார்ங்கம். சரியா? Now coming back to questioning. Okay, ஆண்டாள் யாருடைய அம்சம்? குயிக்கா சொல்லணும். அபிஜித் மாதவ், நீ சொல்லு. ஆண்டாள் யாருடைய அம்சம்? யாருடைய அவதாரம்? பூமி தேவி. வெரி குட். ஸ்ரீநிகேத், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் யாருடைய அவதாரம், யாருடைய அம்சம்? பொடி ஆழ்வார் வைஜெயந்தி மாலாடி. வெரி நைஸ், சூப்பர். ஓகே, அமோகா திருப்பான ஆழ்வார்? ஃபேண்டாஸ்டிக். ரிஷாகிருதி திருமங்கை ஆழ்வார்? ரிஷாகிருதி திருமங்கை ஆழ்வார்? திருமங்கை ஆழ்வார் யாருடைய அம்சம்? ஷார்ங்கம். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். ஓகே, ரங்கராமானுஜம் நம்மாழ்வார் யாருடைய அம்சம்? விஸ்வக்சேனர். போன தடவை ஒன்னு இதே கேள்வி கேட்டே போல் இருக்கு. ஸ்ருத்யா மதுரகவி ஆழ்வார் யாருடைய அம்சம்? குலசேகரா இல்ல, குமுதர். ஓகே, குலசேகர ஆழ்வார் யாருடைய அம்சம்? வைஷ்ணவி.
Kaustubam. Kaustubam. Very nice. Okay, I'm not seeing more hand raises. Okay, Gayatri and Krishna Shatagopan, உங்களை யாராவது சொல்லுங்க. திருமழிசை ஆழ்வார் யாருடைய அம்சம்? சுதர்சன சக்கரம். அடியேன் 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 யாருடைய அம்சம்? அடியேன் சுதர்சன சக்கரம். Now we will move on to திருநக்ஷத்திரம். இப்போ இந்த திருநக்ஷத்திரத்தை வந்து பைஹார்ட் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது கொஞ்சம் you will have to learn it by heart தான். இது எப்படி என்ன அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு மாசம் திதி நட்சத்திரம்னு ஒரு செஷன் நடத்துவோம். அதுக்கப்புறம் you will understand it better. Currently maybe we'll just hold this on. இப்ப நம்ம திருநக்ஷத்திரம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அம்சங்கள் மட்டும் இன்னைக்கு வச்சுக்கலாம். we'll just try to understand distribution of the 4000 திவ்ய பிரபந்தம். ஓகே, 4000 பாசுரங்கள் இந்த ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? so that is divided into 4 parts. ஓகே, அந்த நேம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு முதலாயிரம் அப்படின்னு பேரு. அதுல you have 947 verses. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு இரண்டாம் ஆயிரம்னு பேரு. அதுல you have 1134 verses. தேர்ட் பார்ட்டுக்கு திருவாய்மொழின்னு பேரு. அதுல you have 1102 verses. அண்ட் ஃபைனலி இயற்பா அப்படின்னு ஃபோர்த் செக்மெண்ட்டுக்கு பேரு. அதுல you have 817 verses. so to summarize again, முதலாயிரம் அப்படிங்கறதுல 947 verses, இரண்டாம் ஆயிரம் 1134, திருவாய்மொழி 1102 and இயற்பா 817. all these 4 together constitute the 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இந்த 12 ஆழ்வார்களுடைய ஸ்டோரிஸுமே டீடைல்டா பார்ப்போம். ஓகேவா? ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரே ஒரு ஆழ்வார் கதை தான் இருக்கு. முதலாழ்வார்கள் கதை மட்டும்தான் இந்த வருஷம் நம்ம பார்ப்போம். அடுத்த வருஷம் we will deal with all ஆழ்வார் stories in detail. சரியா? so we will move to the ஆழ்வார் story. it's a video. Again will be showing you a video. it's an animated video. so அதை நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த ஜூன் 7th அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நடந்த இந்த செஷன்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு செஷன் நடந்திருக்கு, ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ அதனுடைய ரிவிஷன் செஷன் அடியன் மே மாசம் நடத்துவேன். ஓகே, அந்த ரிவிஷன் செஷன்ல எல்லாம் வில் கவர் எவ்ரி திங் தட் வி ஹவ் டன் டில் நவ். அதனுடைய பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேப்பர் வரும். அதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வேதத்தை கம்பைல் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா வேதவியாசர் ஆன்சர், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்தேன் ஆண்டாள் யாருடைய இன்கார்னேஷன் அப்படின்னு கேட்டா பூமி தேவி. அந்த மாதிரி யூ வில் ஹேவ் சிம்பிள் கொஸ்டின்ஸ் which will be very easy to answer and very easy to score full marks. பட் அப்படி ஒரு டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும் இந்த மந்த் ஆஃப் ஜூன். ஓகே, இந்த மந்த் ஆஃப் மே we'll have a revision session of all the compiled sessions that we have done till now. Okay, so that's something that I had to tell you. இப்போ நம்ம இனியோடைய ஸ்டோரியை பார்க்கலாம். இனியோட ஸ்டோரி நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டா முதல் ஆழ்வார்களுடைய ஸ்டோரி அது. ஓகே,
இப்ப இந்த முதல் 3 ஆழ்வார்கள் இருக்காளோ இல்லையோ, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், அவ 3 பேருக்கும் சேர்ந்து முதல் ஆழ்வார்கள்னு பேரு. ஏன் அவ 3 பேருக்கும் சேர்ந்து பேர் இருக்குங்கிறது அந்த ஸ்டோரியிலேயே நம்மளுக்கு புரியும். The story is in English. You can hear that story and then we will discuss. நானா pay attention பண்ணுங்க. ஸ்டோரி முடிஞ்ச உடனே அடியேன் வந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்பேன் ஸ்டோரியில இருந்து. சரியா? அதனால கவனிங்க. Gives you the answer to every question on your online call, such as, what is your கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜா நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமா. The story of Mudalazhvars. Alvars are saints who were immersed in devotion to Lord Srimad Narayana. They are supposed to be the incarnations of the divine ornaments and the divine weapons of the Lord. Some of them are even the incarnations of celestial devotees called Nrityasuris. Alvars are 12 in number, and the first 3 Alvars are known as the Mudal Alvars. They are the earliest amongst Alvars. The first of the Alvars to incarnate in this world is known as Poigai Alvar. Poigai Alvar incarnated in the Dwapara Yuga in a Siddharthi year when the month was Aipasi and the prevailing star was Tiruvonam or Shravanam. This Alvar incarnated in the Divyadesham named Tiruvekka, which is near Kanchipuram. The Alvar was found in a lotus flower in the temple pond. Pond in Tamil is Poigai. So, this Alvar came to be known as Poigai Alvar. Poigai Alvar is believed to be the incarnation of Lord Srimad Narayana's divine conch, Panchajanya. Panchajanya is a storehouse of knowledge. So also, the divine outpourings of this Alvar are a vast treasure of divine knowledge. The second amongst Alvars is Bhudattalvar. Bhudattalvar incarnated just a day after Poigai Alvar. Thus, Bhudattalvar's Tirunakshatram, or the day of divine descent, is Aipasi Avittam. Bhudattalvar incarnated in the Divyadesham known as Tirukkadanmallai, which is more popularly called as Mahabalipuram. This Alvar was found on a blue lily flower. He perceived the Lord in all bhutas and thus came to be called as Bhudattalvar. Bhudattalvar is known to be the incarnation of Lord Srimad Narayana's Gada. The third Alvar is known as Pei Alvar, and he incarnated just a day after Bhudattalvar. Thus, the Tirunakshatram of Pei Alvar falls on Aipati Sadayam. I wanted to talk about the common question that I often get asked: which certification program should I do to become a Pei Alvar incarnated in the Kshetram of Tirumailai, which is popularly known as Mylapore in Chennai city today. Pei Alvar used to sing
and dance in ecstasy when he thought about the Lord, and so he got the name as Peyalvar. There is an interesting anecdote associated with these three Alvars. Once, all the three Alvars wanted to visit the shrine of Tirukkovalur, which is present in central Tamil Nadu. So, they started from their respective places of Tiruvekka, Tirukkadanmallai and Thirumailai and journeyed to Tirukkovalur. Incidentally, Poigai Alvar reached Tirukkovalur first. The time he reached was night, and it was a stormy one where there was a huge outpour of rain. Alvar was looking for a place to take shelter. He found a house into which he knocked, and the owner of the house kindly let him rest in the front porch, which is also known as Idaikal. It seems there was place for one person to lie down in that Idaikal. So, Poigai Alvar thought of the Lord and lay down to rest. At this time, Bhudattalvar too happened to reach the same house. When he knocked at this house, Poigai Alvar answered the call. Bhudattalvar too needed shelter. So, Poigai Alvar said, in this place where one person can lie down, two people can sit down. So he invited Bhudattalvar inside, and the two of them sat down, having the thoughts of Lord Sriman Narayana in their minds. Then Peyalvar too happened to reach the same house. When he knocked the door, both Poigai Alvar and Bhudattalvar answered the call. They generously said, in this place where two people can sit, three people will be able to stand. So please come in. Thus they invited Peyalvar, and now all the three Alvars, that is Poigai Alvar, Bhudattalvar and Peyalvar, stood with their hands folded and thinking about the Lord. After a while, they felt that a fourth person was trying to squeeze into that place. There was no more space to accommodate anyone, but somebody was trying to forcefully come in. It was pitch dark at that time. So, in order to find out who this fourth person was, these learned Alvars started lighting lamps with their words. First was the turn of the first Alvar, Poigai Alvar. Poigai Alvar lit the place through his beautiful Divya Prabandham called the Mudal Tiruvandadi, where the first verse says, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. Poigai Alvar said, O Lord, I use this earth as a lamp, Vayyam Tagayam. The fuel for this lamp are the seas, Varkadale Neyyaga. And the wick which gives a glow to this lamp is the sun, Veiyya Kadiron Vilakkaga. And with this lamp, he tried to see who had come. At this time, the second Alvar,
Bhudattalvar too tried to light a lamp in order to see the fourth person. Beautifully he sang this Pasuram, which is the first Pasuram of the Irandam Tiruvandadi. Anve Tahaliya Arvameneya Inburugu Sindai Idiriya Nanburhi Nana Talvilaketinen Naranarku Jnana Tamil Purindanan. Alvar says he has lit a lamp which is made out of affection, Anbe Tagaliya. And the fuel here is enthusiasm. Arvameneyaga. The wick of this lamp is the thought process. Inburugu Sindai Idudiriya. Contemplation of the Lord. That is the wick of this lamp. So with such a divine lamp, Bhudattalvar too tried to light the place. With these two lamps lit, now the third Alvar, Peyalvar, was able to see the divine form and he started describing it. And the description starts as the first verse of the Mundram Tiruvandadi. Kanden, Ponmeni Kanden, Tigalumaru Kanani Ramung Kanden, Serikilarum Bonari Kanden, Puri Sangam Kai Kanden, Yenari Vannan Palindre. The first thing that was seen by Peyalvar was the characteristic feature of the Supreme Being. The characteristic feature or Swarupa Nirupaka Dharma, as they say, of Lord Sriman Narayana is Lakshmi Devi, Tiru. And that is what Peyalvar saw first. Tirukanden, he says. Ponmeni Kanden, because of the association of the golden colored Lakshmi, the Lord was glittering like gold. His divine form seemed to shimmer beautifully with a golden hue. The Alvar describes that he saw the conch and the discus too. Therikilarum Ponnal Kanden Purisangam Kai Kanden. Thus, all the three Alvars were able to see the beautiful form of the fourth person, who was none other than Lord Narayana himself. क्या आप एक सक्सेसफुल रेकी हीलर बनना चाहते हैं? सिर्फ 3 घंटे में आप बन सकते हैं. So these three divine incarnations went ahead to complete their compositions of 100 verses each. Poigayalvar composed the Mudal Tiruvandadi, Bhudattalvar composed the Irandam Tiruvandadi, and Peyalvar composed the Mundram Tiruvandadi. These compositions are absolutely musical to recite and very, very simple to learn, yet having great depth in meaning. To cite a few beautiful verses from these Tiruvandadi, Poigayalvar talks about what form the Lord likes to take during incarnations. He tells us that Lord Narayana likes to take forms which are desired by his devotees. Tamaruganda devuruvam avuruvam tane tamaruganda repper matrapper, he says. If the Lord feels that his devotees want him to be a cowherd, he will incarnate as a cowherd. If the devotees feel that he should be a prince, he will incarnate as a prince. He will take up any name given by them. If the gopis of Gokulam wanted to call him Kanna, he was happy having the name Kanna. If Dasharatha wanted to call him Raghava, he would happily take up the name Raghava. If the citizens of Dwaraka want to call him as Dwarakadhisha, he will happily accept that name too. And if anybody did not know to recite his names
but thought of him and called him with nicknames like Chinu for Srinivasa, he would still accept that happily because of the devotion associated with it. This secret is revealed by Poigai Alvar. Another secret regarding the divine names of Lord Sriman Narayana is told to us by Bhudattalvar. He says, Madhavan per solluvade ottin surukku. The Vedas, which are the oldest of scriptures and are of great authority, justfully tell us one thing. What is that one thing? Please chant the names of the Lord. Madhavan per oduvade. Chanting the names of the Lord is the gist of the Vedas. Ottin suruk. So beautifully, in simple words, great meanings are conveyed through the pasurams of the Mudalaalvars. Peyalvar tells us about how Gajendra did Sharanagati to the Lord when he is about to complete the Moonram Tiruvandadi. Tottapada ettum tolada vendriyan attabuyagarattan annandrum kuttattu kol mudalai tunja kuritterinda sakkarattan taal mudale nangatku charvu. He says, the Lord's holy feet are our refuge. Which Lord's holy feet? That Lord who came running to throw the discus at the crocodile which was holding the feet of the devotee who was in distress. So if a devotee calls out to the Lord in distress, he is sure to come and save him. So let us surrender to this Sharanagata Vatsala Lord, shows Peyalvar to us. Thus, the three Tiruvandadis of the Mudalaalvars are treasures of knowledge to be cherished and learnt. So let us learn these pasurams and sing the praise of Mudalaalvars always. அடியேன் பாத்தீங்களா? வீடியோ நல்லா இருந்ததா? Yes, Adi. Yes, Adi. Yes, Adi. It's a little late to do video today. இன்னைக்கு அடியேன் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணல. நம்ம மே செஷனுக்கு வரும்போது, மே செஷன் I'll try to take sooner, I mean in the earlier half of May itself, so that when we come back, Adiyan would want to discuss this story. So என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் குரூப்ல. வீடியோவை நெக்ஸ்ட் கிளாஸுக்கு முன்னாடி பார்த்துட்டு வாங்கோ. we will discuss the story there. சரியா? இப்போ அசைன்மெண்ட் இந்த தடவை எதுவும் இல்லை உங்களுக்கு. just chanting all the names that you have learnt and keep cherishing Perumal in the way that you like. Recitation classes la nanna poyindu irukko illiyo? Sudarshana Ashtakam Kamachika Ashtakam kattundirukela? Yes, sir. Yes, yes, sir. Very nice. Recitation ku assessment nadakkum, adukkum poster potrukka paathirpel nenikiren. In that week of 25th May to 28th May, you will have recitation assessments like how you had for Nyasadashakam Adaikalapathu and all. சரியா? அதே மாதிரி நடக்கும். அதுவும் நல்லபடியா பண்ணுங்க. இந்த தடவை ஸ்டோரிஸ் அசைன்மெண்ட் கிடையாது. மே மாசம் we'll have first discussion of this Alvar story and then we'll have a revision session of all the topics covered till now, so that you'll be prepared for the exam coming up in June. சரியா? Adiyan செஷன் சொல்லுமா ரித்யா? டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம் யாராவது. சொல்லுமா ரித்யா. நம்மளோட அசைன்மெண்ட் என்னது? அசைன்மெண்ட் இல்ல கண்ணா இந்த கிளாஸ்ல. நோ அசைன்மெண்ட் திஸ் டைம். ஓகே அடியன். ரைட்மா. சரி, யாருக்காவது டவுட் இருக்கா? அடியன் எனக்கு இருக்கு அடியன். சொல்லுமா. இதரம் சொல்லு. பூதத்தாழ்வார் டவுட் இருக்கு அடியன். பூதத்தாழ்வார் கதையோட அம்சம். கௌமோதகி அப்படின்னு பெருமாளுடைய கதைக்கு பேரு. அதனுடைய அம்சம் பூதத்தாழ்வார். ஓகே ஓகே அடி. குலத்தாழ்வார் கௌஸ்துபத்தோட அம்சம்.
சரி, எனிபடி எல்ஸ்? வைஷ்ணவி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க, டவுட்டா இல்லையா? ஓகே, தன்யவாதங்கள் குழந்தைகளா. நம்ம அப்புறம் மே மாசம் செஷன்ல பார்க்கலாம். என்னைக்கு அனௌன்ஸ் பண்றோமோ செஷன் இருக்குன்னு அன்னைக்கு வந்து நீங்க இந்த வீடியோவை மட்டும் பார்த்துன்னு வாங்கோ. சரியா? அந்த முதலாழ்வார்கள் வீடியோ பார்த்துன்னு வாங்கோ. We will discuss that and then we'll do the revision. சரியா?